அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏஐ லூப்பில் எப்படி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. நம்ம நண்பர் நமக்கு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க்கை வச்சு நம்ம எப்படி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் நண்பர்கிட்டருந்து வந்திருக்கக்கூடிய லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டுங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை காப்பி லிங்க்னு வருது, நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சேவ்பால் வேலெட்டுக்கு போய்க்குங்க. சேவ்பால் வேலெட்டில் ஹோம் பேஜ் இது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர்னு தொட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஏஐ லூப்புக்குன்னு சொல்லி நீங்கள் சேவ்பால் வேலெட்டு தனியாக க்ரியேட் பண்ணிக்கங்க. ஏஐ லூப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இந்த வேலெட்டில் மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஏஐ லூப்பில் என்ன தேவைப்படுது அப்படின்னா, பிஎன்பியும் யூஎஸ்டிடியும் தேவைப்படுது. ரெண்டுமே பெப்20 நெட்வொர்க் வேணும். இப்போ பாருங்கள், நான் என்னோடய வேலெட் பேர் பாருங்கள், மேலே ஏஐ லூப்னு வச்சுருக்கிறேன். இதுக்கு தனியாக ஒரு 12 வார்த்தைகள் இருக்கும். அந்த 12 வார்த்தைகளை பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. ஏஐ லூப்பில் வித்ட்ராவல் ஆகட்டும், டெபாசிட் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலெட்டை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேலெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலெட்டை பயன்படுத்த வேண்டாம். இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த வேலெட்டுக்கு உண்டான 12 வார்த்தைகளை நீங்கள் பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. சேவ்பால் வேலெட்டோட ஹோம் பேஜ். இதில் நீங்கள் எத்தனை டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த டாலர் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம். பிஎன்பி நமக்கு இப்போ எனக்கு பாருங்கள், பிஎன்பி $2 இருக்குது. நெட்வொர்க் ஃபீஸ்க்கு எடுப்பாங்க. ஒரு தடவை டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா ஒரு $5 10 செலவாகும், அவ்வளோதான் ஆகும். நம்ம இங்கே $2 கிட்டத்தட்ட $190 நம்ம வச்சுருக்கிறோம். அவ்வளோக்கு இருக்கணுங்கிறதுல $1 இருந்தால் கூட போதுமானது. யூஎஸ்டிடி நீங்கள் உதாரணத்துக்கு $100 யூஎஸ்டிடி இதில் டெபாசிட் பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னா $100 யூஎஸ்டிடி வச்சுக்கலாம். கீழே பாருங்கள், வேலெட் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிக்கங்க. மேலே சர்ச்சுன்னு இருக்குது டாப்பில், அந்த சர்ச்சை தொடுங்க. மறுபடியும் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த லிங்க்கு இங்கே காப்பி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கிறார் இல்லைங்களா, அந்த நம்பரை பார்த்துக்குங்க. 33 78 34. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கிறதுல வேறு நம்பர் இருக்கும். இப்போ எத்தீரியத்தில் இருக்க நெட்வொர்க், எத்தீரியத்துக்கு நேராக பாருங்கள், டிக் இருக்குது க்ரீன் கலரு. நீங்கள் அப்படியே கோ கொடுங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது முதல் விஷயம், கீழே பாருங்கள் இன்விடேஷன் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்பர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில நேரங்கள் நம்பர் வராது. நம்பர் வராமல் நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா உங்கள் நண்பருக்கு நீங்கள் போடுற ஐடி ஆட் ஆகாது. ஸோ அதனால் கம்பல்சரி இந்த இன்விடேஷன் கோடு ஃபில் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயில் ஐடி வச்சு பண்ணலாம், ஃபோன் நம்பர் வச்சு பண்ணலாம். இப்போ நம்ம மெயில் ஐடி வச்சு பண்ண போகிறோம். மெயில் ஐடி அடித்தாச்சு. பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி அடிக்கணும்னா, உதாரணத்துக்கு எல்லாமே கலந்துருக்கணும். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், சரண் அடிக்கிறேன். எஸ் கேப்ஸு, ARAN பாருங்கள். எஸ் கேப்ஸு, SARAN சரண் அட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் 1 2 3 பாருங்கள். கீழே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அது க்ரீன் கலராக மாறிடும். இப்போ க்ரீன் கலராக மாறிடுச்சு அப்படின்னு என்னென்னா, உங்களுடைய பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஒரு பெரிய எழுத்து, மற்றதெல்லாம் சின்ன எழுத்து, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, அதுபோக எழுத்துக்கள் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பாஸ்வேர்டு. உதாரணத்துக்கு உங்கள் பேர் கணேஷ் அப்படின்னா, கணேஷ் அட்டு 1975 1980 எப்போ பிறந்தீங்களோ அந்த வருஷத்தை போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடக்கூடிய பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதையும் நம்ம அதே அடிக்கிறோம். SARAN அட்டு 1 2 3. மேலே இருக்கிறது லாகின் பாஸ்வேர்டு, கீழே இருக்கிறது செக்யூரிட்டி பாஸ்வேர்டு. லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐடிக்குள்ளே போகும்போது கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு. செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நம்ம வித்ட்ரா கொடுக்கும்போது அங்கே கேட்கும் செக்யூரிட்டி பாஸ்வேர்டு. இப்போ நான் எதுக்கு 2 ஒரே மாதிரி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா வேறு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், ஆனால் மறக்காத மாதிரி இருக்கணும் பாஸ்வேர்டு. இப்போ மேலே மெயில் ஐடி கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, கீழே இன்விடேஷன் கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. இங்கே கேட்க சொல்கிறாங்க பாருங்கள், ரிஜிஸ்டர் அண்ட் கெட்டு $2. இப்போ நீங்கள் ஐடி போட்டதுக்காக உங்களுக்கு $2 இங்கே கிடைக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ரைட் சைடில் மேலாப்பில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்துடும். இதில் நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு இருக்குது, செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் இதை உள்ளே போய் மாற்றிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறோன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஐடி போட்டாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ உங்கள் நண்பர்கிட்ட கூப்பிட்டு அவரோட டைரெக்டில் வந்துட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ஆல்ரெடி 5 பேர் அறிமுகப்படுத்தியிருப்பார். இப்போ நீங்கள் என்ன கேட்கணும், அவரை கூப்பிட்டு சார் ஐடி போட்டாச்சு உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா அவர் 5லேருந்து அது 6 காமிக்கும். 5 இருந்து 6 காமிக்கும். ஆட் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லுவார். சொல்லும் பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இன்விடேஷன் கோடு கரெக்டாக இருந்துட்டாலே போதுமானது. ஏன்னா ஐடிக்குள்ளே உங்களுடைய ஸ்பான்சரோட நம்பரை பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம இவ்வளவு தூரம் அதை அழுத்தி சொல்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வந்தாச்சு. இப்போ உங்கள் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள், கீழே ரீசார்ஜ் வித்ட்ரா லூப்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கிற இடத்த தொடணும். இங்கே வந்து நீங்கள் எந்த விதமான காயின் வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா PEP20 USDT பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக இருக்கும் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே. PEP20 USDT செலக்ட் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள், ரீசார்ஜ் அட்ரஸ் PEP20 USDT. கீழே அட்ரஸ் வந்துருச்சு. அட்ரஸ்க்கு ரைட் சைடில் பாருங்கள், ஒரு பச்சை கலரில் இருக்குது. அதை தொட்டிங்கன்னா காப்பி ஆகிடும். இந்த பச்சை இல்லைங்க, மேலே தூக்குற மாதிரி அந்த பச்சை இல்லை, அது கீழே பாருங்கள், அட்ரஸுக்கு பக்கத்தில் ஒரு பச்சை பாருங்கள், காப்பீடு டு கிளிப்பேடு, காப்பி சக்ஸஸ்ன்னு வருது. இப்போ நீங்கள் வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு இங்கே USDT வச்சுருப்பீங்க, இதை கிளிக் பண்ணணும், சென்டு கொடுக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டாம். ரைட் சைடில் பச்சை கலரில் இருக்கு பாருங்கள், பேஸ்ட்டுன்னு சொல்லி, அதை தொட்டிங்கனாலே அந்த அட்ரஸ் இங்கே பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே $100 $50 $500 நீங்கள் டைப் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. எங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லை, பேலன்ஸ் வந்து அடுத்த பேஜுக்கு போய் கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஐடிக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அனுப்பியாச்சு. இப்போ நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா பாருங்கள், ரீசார்ஜ் வித்ட்ரா லூப்னு இருக்குது. இந்த லூப்பை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு பேலன்ஸ் வந்து $2 இருக்குது. இது வந்து கம்பெனி கொடுத்த கிஃப்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் 100 அனுப்பியிருந்தீங்கன்னா இங்கே 102ன்னு காமிக்கும் பேலன்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து எவ்வளோ டாலர் போடுறீங்க, $102 போடுறீங்கன்னு வச்சுங்களேன். 1 டே செலக்ட் பண்ணிக்கலாம், 30 நாள் செலக்ட் பண்ணிக்கலாம். 60 நாள் செலக்ட் பண்ண முடியாது. 60 நாள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் $1000 இருக்கணும். 90 நாள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் $5000 இருக்கணும். 30 நாள் செலக்ட் பண்ணிங்கன்னா மினிமம் 100 இருக்கணும். இப்போ நம்மகிட்ட 102 இருக்குது. நீங்கள் 1 டேக்கும் போட்டுக்கலாம், 30 நாளைக்கும் போட்டுக்கலாம். 1 டேக்கு போட்டால் 10%, 30 நாளைக்கு போட்டிங்கன்னா 12%. அப்போ $100 போடுறீங்க. இங்கே பாருங்கள், கீழே 30 நாள் வந்தாச்சு. நேராக பாருங்கள், ரைட் சைடில் $460ன்னு காமிக்குது. அப்படின்னு என்னென்னா டோட்டலாக உங்களுக்கு $460 ரிட்டர்ன் கிடைக்கும். 12%ங்க. ஒரு நாளைக்கு $100 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு $12 கிடைக்கும். $100 போடணும், 30 நாள் பேக்கேஜ் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 12%, $12. இப்போ மணி 11 ஆச்சு, கரெக்டாக 11. இப்போ நம்ம ஐடி உள்ள பை கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு $12 வந்துடும். அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த $100 வந்து 30 நாளைக்கு வெளியே எடுக்க முடியாது. டெய்லியும் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 30 நாளைக்கு எடுக்கும்போது $360, 30வது நாள் உங்களோட அசல் $100 வெளியே வந்துடும். மொத்தம் $460 அப்படிங்கிறத கால்குலேஷன். உதாரணத்துக்கு இன்னொரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். $1000 போட்டு பாருங்கள், 60 நாள் $10,000 கிடைக்கும். எப்படின்னா 60 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 15%ங்க. $1000 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு $150 கிடைக்கும். 60 நாளைக்கு $9,000 கிடைக்கும். ப்ளஸ் அசலோடு சேர்ந்து உங்களுக்கு டோட்டலாக $10,000 கிடைக்குது. 90 நாள் போட முடியுமானா 90 நாள் நம்ம போட முடியாது. 90 நாள்னால் நம்ம $5,000 போடணும். அதையும் பாருங்கள், $5,000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு $1,000 கிடைக்கும். அப்போ 90 நாளைக்கு $90,000 ப்ளஸ் அசல் $5,000, $95,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் உங்களால் உங்கள் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாலரும் பேக்கேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம $100 போடுறோம், 30 நாள் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பை கொடுக்குறோம்.
இப்போ எங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லை, பை ஆகாது. பை கொடுத்தோன்னே சக்ஸஸ்ன்னு வரும். சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் மை ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். 11 மணிக்கு போட்டாச்சா நாளைக்கு 11 மணிக்கு உங்களுக்கு $12 வெளியே வந்துடும். நீங்கள் அதை 11 மணிக்கே எடுக்கணுங்கிறது இல்லை, 12 மணிக்கு போய் எடுத்துக்கலாம், 1 மணிக்கு எடுத்துக்கலாம், இல்லை அடுத்த நாள் $24 வந்ததுக்கப்புறம் சேர்த்து எடுத்துக்கலாம். அது எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், எப்படி ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன யூஎஸ்டிடி வேணும், பெப்20 வேணும், பிஎன்பி எப்படி வேணும், எவ்வளோ வேணும், அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பான்சருடைய ரெஃபரல் ஐடி அங்கே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது உள்ளே எப்படி டெபாசிட் பண்ணி எப்படி பேக்கேஜ் செலக்ட் பண்ணி ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபர்தராக நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தேங்க்யூ. உங்கள் டீமில் வரக்கூடிய புதிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஈஸியாக உங்களுடைய ரெஃபரல் லிங்கை வச்சு ஐடி போட்டுக்குவாங்க. ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீடியோவை முழுமையாக அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைலில் இதை ப்ளே பண்ண வச்சு அவங்க மொபைலில் ஆக்டிவேஷன் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிஸ்னஸுக்குன்னு சொல்லி ஒரு சேஃப்பால் வேலெட்டை தனியாக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வேலெட்டுக்கு இந்த கம்பெனியோட பேரையே கொடுங்க, ஏஐ லூப்புங்கிற கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அடையாளத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். வாங்க அனைவரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.